திருக்குறளின் இலட்சிய தலைவனாக அமைபவன் சான்றோன். அந்த சான்றோனுடைய குணங்களாக 5 குணங்களை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அந்த 5 குணங்களில் தலைமை வாய்ந்த பண்பாக திகழ்வது அன்பு. அன்பு என்பது சாதாரணமான பொருளில் பயன்படுத்தப்படவில்லை. வள்ளுவர் அன்பு என்ற தத்துவத்தை மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைக்கின்றார். அன்பு என்பது இனங்கடந்து, நாடு கடந்து, மொழி கடந்து ஒரு உலகு தழுவிய ஒரு உணர்வாக அது பரிணமிக்கின்றது. அதை காஸ்மிக் லவ் என்று கூறுவோம், அல்லது அதனை ஒரு யூனிவர்சல் லவ் என்று சொல்லுவோம், அல்லது அல்ட்ருயிஸ்டிக் லவ் என்று சொல்லுவோம். இந்த அன்பு தான் சான்றோனுடைய அடித்தளமாக அமைகின்றது. இந்த அன்பு தத்துவத்தை மிகச்சிறப்பாக தமிழ் இலக்கியத்தில் அறிமுகப்படுத்தியவர் திருவள்ளுவர் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த அன்பு தத்துவத்தினுடைய தாக்கம் வள்ளுவரிலிருந்து தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வரை மிக ஆழமாக அது செயல்படுவதை பார்க்கின்றோம். இந்து சமயம் கூட இந்த அன்பு என்கின்ற தத்துவத்தை, அல்ட்ருயிஸ்டிக் லவ், இனங்கடந்த, இனம் தாண்டிய, தடைகளை தாண்டிய இந்த பரந்த அன்பை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக கொள்வதை பார்க்கின்றோம். குறிப்பாக திருமூலர் சிவபெருமானை குறிப்பிடும்போது, அன்பும் சிவமும் ரெண்டன்பர் அறிவிலாதார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்திலாதார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தனரே என்று பேசுகின்றார். ஆக வள்ளுவர் அறிமுகப்படுத்திய இந்த அன்பு தத்துவம், இந்த பரந்த நோக்கில் உள்ள அன்பு தத்துவம், காஸ்மிக் லவ் என்பது இப்பொழுது சைவத்தினுடைய அடிப்படை கோட்பாடாகவும் மாறுகின்றது. அன்பென்று கொட்டு முரசே என்று அருமையாக பாடுவார் சுப்பிரமணிய பாரதியார். இந்த உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால், இந்த இன ஒற்றுமை ஏற்பட வேண்டுமென்றால், மக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வதாக இருந்தால் அவர்களை இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த அன்பு திகழ வேண்டும். ஆகவே அன்பு சான்றோனுடைய உயிர் பண்பாக அமைகின்றது. அன்பிற்கு அடுத்தபடியாக வாய்மையை வள்ளுவர் சொல்லுவார். சான்றோனுடைய 2வது பண்பாக அமைய வேண்டியது வாய்மை. இந்த வாய்மை என்றால் உண்மை என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல. வள்ளுவர் அதற்கு ஒரு புதிய விளக்கமும் தருகின்றார். அவர் சொல்லுகின்றார், பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். பொய்மை, பொய்யாகச் சொல்வது, பொய்யாகச் சொல்வதை கூட நாம் வாய்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்று பேசுவார். அது மட்டுமல்ல, யாம் கண்ட மனித தன்மைகளுள் வாய்மைக்கு ஈடாக எதுவும் கிடையாது என்று பேசுவார் வள்ளுவர். ஆகவே சான்றோன் என்பவன் அன்பை அடித்தளமாக கொண்டவனாக இருக்க வேண்டும். வாய்மை என்கின்ற உயர் பண்பை அவன் ஏற்று போற்ற வேண்டும். வாய்மை என்பது பிறருக்கு தீமை பயவாத சொற்களை சொல்லுவது. ஆகவே வாய்மை அவனுடைய 2வது பண்பாக மாறுகின்றது. அடுத்து ஒப்புரவு என்று சொல்லுவார். 3வது பண்பு ஒப்புரவு. ஒப்புரவு என்பதற்கு பல பொருள் உண்டு. ஒன்று காம்ப்ரமைஸ், ரெக்கன்சிலியேஷன், பிறரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வது, எந்த முரண்பாடுகளையும் தவிர்ப்பது. இன்னொன்று தாராளமாக கொடுப்பது. அந்த கொடுக்கின்ற செயலுக்கு ஒரு எல்லையே கிடையாது, அப்படி கொடுப்பது, அது ஒப்புரவு. ஆக அன்பு, வாய்மை, ஒப்புரவு 3ஐயும் சொன்னார். அதற்கு அடுத்து ஒரு பண்பை சொல்லுகின்றார். அது மிகவும் முக்கியம். நான் என்பார். நாணம். நாணம் என்பது எதற்கு ஆண்களுடைய குணமாக இருக்க வேண்டும் என்று பலரும் கேட்கலாம். அது பெண்மை பண்பாயிற்றே? அப்படி அல்ல. நாணம் என்பது வீரயுகத்தில் வீரர்களுடைய பண்பாக இருந்தது. வீரர்களுக்கு நாணம் மிகவும் முக்கியம். சங்க இலக்கியத்திலே ஒரு கவிஞர் அருமையான ஒரு கவிதை பாடுகின்றார். ஒரு சோழ மன்னன் வெற்றி கொண்டிருக்கின்றான். அவன் வென்றது யாரை என்றால் ஒரு சேர மன்னனை. சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்று எண்ணுகின்றேன். அந்த சேர மன்னனை வீழ்த்துவதற்காக அவன் அம்பை எய்கின்றான். அவன் முன்பு குறித்த எய்த அம்பு அது என்ன பண்ணுகிறது என்றால் அவனுடைய நெஞ்சை துளைத்து கொண்டு பின்னாலே வந்து விடுகின்றது. ஆக காயம் முதுகிலே ஏற்படுகிறது. இந்த முதுகிலே காயம் ஏற்பட்டதால்
அவன் நாணி வெட்கமடைந்து வடக்கிருந்து இறந்தான் என்று ஒரு கவிதை வருகின்றது. ஆகவே புறப்புண் நாணி வடக்கிருந்தான் என்று பேசுவார். நாணுதல், பழி என்றால் நாணுவார்கள், புகழ் என்றால் உலகையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். ஆனால் பழி என்றால் உலகையே கொடுத்தாலும் பெறமாட்டார்கள். இதைத்தான் நாணம் என்று கூறுவது. நாணம் ஒரு வீரனுடைய பண்பாகத்தான் இருந்து வந்தது சங்க காலத்தில். அப்புறம் அந்த நாணம் என்பதை பெண்களுடைய பண்பாகவும் ஏற்றி சொன்னார்கள். பெண்களுக்கு 4 பண்புகள் இருக்க வேண்டும். அச்சம், மடம், பெயர்ப்பு, நாணம் என்று 4 சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த நாணத்திற்கு உயிரை விடவும் சிறப்பு தரப்பட்டது. உயிரினும் சிறந்தன்று நாணே, நாணினும் செய்தீர்காட்சி கற்பு சிறந்தன்று என்று எமக்கு உரைத்தோறும் தாமே அழால் தோழி அழுங்குவர் செலவே என்று ஒரு அருமையான குறுந்தொகை பாடல் வரும். அந்த தலைவன் போகும்போது சொன்னான், உயிரினும் சிறந்தன்று நாணே, நாணினும் சேர்தீர்காட்சி கற்பு சிறந்தன்று என்று நமக்கு கூறியவன் அவன் நிச்சயமாக வந்து விடுவான் என்று அவள் அந்த தோழியை ஆறுதல் கூறி தேற்றுகின்றாள். இதே வரிகளை அப்படியே தொல்காப்பியமும் எடுத்து பயன்படுத்துகின்றது. உயிரினும் சிறந்தன்று நாணே, நாணினும் செய்தீர்காட்சி கற்பு சிறந்தன்று என்று உயிரை விடவும் நாணம் சிறந்தது, நாணத்தை விடவும் கற்பு சிறந்தது என்று பேசுவான். இங்கு வள்ளுவர் ஆடவர்களுடைய குணங்களாக நாணம் என்பதை குறிப்பிட்டு அதை 3வது பண்பாக வைக்கின்றார். நாணம் மிகவும் முக்கியம். நாணம் வீரர்களுக்கு இருக்க வேண்டும். அது எதற்காக நாணுகிறார்கள் என்றால் அவர்கள் பழிக்காக நாணுகிறார்கள். பழி வந்துவிடும் என்று அஞ்சுவார்கள், பழிக்கு நாணுவார்கள். அதைத்தான் நாணம் என்று கூறுகின்றோம். ஆனால் பின்னர் காலப்போக்கிலே இது ஆடவர் பண்பாக கருதப்படவில்லை, பெண்மை பண்பாகவே போய்விட்டது. அது 20ஆம் நூற்றாண்டிலே வர்ற சமயத்தில் பாரதியினுடைய புதுமை பெண் அதை கண்டிப்பதை பார்க்கின்றோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பேசுகின்ற புதுமை பெண் சொல்லுவாள், நாணம் என்பது நாய்களுக்கு வேண்டும் என்று. நாணம் பெண்களுக்கு தேவையில்லை, மனிதனுக்கும் தேவையில்லை, அது நாய்ப்பண்பு என்று பழித்துரைப்பதை பார்க்கின்றோம். ஆகவே கருத்துக்கள் காலந்தோறும் மாறுபடும், சமுதாய நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடும். எப்படி இருந்தாலும் வள்ளுவருடைய சான்றோன் பழிக்கு நாணுபவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு நாணம் என்பது அவனுடைய அணிகலன்களில் மிகவும் முக்கியமானது. அடுத்து வருவது, இறுதியாக வருவது கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பதை நாம் ஒரு விதமான ஒரு குட் ஜட்ஜ்மெண்ட் என்று கூட சொல்லலாம். வள்ளுவர் சொல்லுவார், கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்று. இந்த கண்ணோட்டம் என்பது எதையும் நாம் தீர்க்கமாக முடிவு பண்ணுவது, ஒரு குட் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அதே சமயத்தில் அது வெறும் தீர்வாக ஜட்ஜ்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அதில் இரக்கமும் கலந்திருக்கும். அது டிவைன் ஜஸ்டிஸ் மட்டுமல்ல, டிவைன் மர்சி, டிவைன் கம்பேஷன். ஸோ நீதியும் இரக்கமும் இணைந்த ஒரு பண்பு தான் அந்த கண்ணோட்டம் என்கின்ற பண்பு. ஆகவே அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான், கண்ணோட்டம் ஆகிய 5 தூண்களின் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் சால்பு என்பது. இந்த சால்பு என்பதை உயிர் பண்பாக கொண்டவன் தான் சான்றோன். ஆக வள்ளுவர் படைத்த சான்றோன் என்பவன் திருக்குறளுடைய நாயகமாக திகழ்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வள்ளுவருக்கு அறக்கருத்துக்களுக்குரிய உரைக்கல் என்பவன் இந்த சான்றோன் தான். ஒரு டச் ஸ்டோன் ஆஃப் த வைஸ், த வர்ச்சு. வர்ச்சுவினுடைய உரைகள், வர்ச்சு எது அறம் என்பதை உரசி பார்க்கலாம் சான்றோனை வைத்து. அதற்காக தான் சொல்லுவார், ஒரு அருமையான குறள் வரும், ஈண்டாள் பசிகாண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இது ஒரு வடமொழி அறக்கருத்துக்கு நேர் முரண்பட்டது. வள்ளுவர் சொல்லுகின்றார், ஈண்டாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க. உன்னுடைய தாயே பசித்து செத்து மடிகின்ற ஒரு நிலைக்கு போனால் கூட சான்றோர் பழிக்கின்ற வினைகளை நீ செய்யாதே. ஆக சான்றோர்கள் எதையெல்லாம் ஏற்கிறார்களோ அது எல்லாம் அறம். சான்றோர்கள் எதையெல்லாம் வெறுக்கின்றார்களோ அதெல்லாம் அறத்துக்கு அப்பாற்பட்டது. அறம் என்றாலே சான்றோன் தான். சான்றோனை உரைகல்லாக வைத்து அறத்தை கணக்கிடலாம். ஆகவே திருவள்ளுவருடைய ஒரு கதாநாயகன் அல்லது ஒரு தலைவன் என்று நாம் கூற வேண்டுமென்றால்
சான்றோனைத்தான் கூறலாம். சான்றோன் என்பவன் தமிழ் சமுதாயம் கண்ட ஒரு லட்சிய மனிதன். ஹீஸ் எ சூப்பர்மேன். தமிழ் சொசைட்டியினுடைய சூப்பர்மேன். ஒரு லட்சிய மனிதன் யார் என்று கேட்டால் அது சான்றோன். சான்றோன். ஒவ்வொரு கலாச்சார குடும்பங்களும் அல்லது ஒவ்வொரு கலாச்சார குழுவும் இப்படிப்பட்ட லட்சிய மனிதர்களை கட்டி எழுப்புவதற்கு முயல்வதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் நாம் இப்படி பார்க்க முடியும். பௌத்தர்களை எடுத்துக்கொண்டால் பௌத்தர்கள் ஒரு லட்சிய மனிதனாக போதிசத்துவரை படைக்கின்றார்கள். இந்த போதிசத்துவர் என்பவர் மக்களுக்கு எப்பொழுது தீமை வந்தாலும் உடனடியாக சென்று உதவக்கூடியவர்கள். தங்களையே கரைத்து கொள்வார்கள் பிறருக்காக. அவர்களுடைய வாழ்க்கை பிறருக்கான வாழ்க்கை. ஆக போதிசத்துவர்கள் என்பவர் பௌத்த மதம் கண்ட ஒரு ஒப்பற்ற லட்சிய பாத்திரம் என்று கூறலாம். அதுபோல வடவர் இலக்கியங்களிலே தர்மரை சொல்வார்கள். சித்த பிரக்ஞையன் என்று ஒரு பாத்திர படைப்பு வருகின்றது. அதை போன்று கிரேக்க ரோம சமுதாயத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அங்கு வரக்கூடிய ஸ்டாயிக் ஃபிலாசபி, அதிலே நாம் பார்க்கின்றோம் சாஃபியன் என்கின்ற ஒரு பிரிவை பார்க்கின்றோம். இந்த சாஃபியன் என்பவன் அறத்தினுடைய உரைகளாக இருப்பான். அவன் கிரேக்க சமுதாயம் அல்லது ரோம சமுதாயம் கண்ட லட்சிய மனிதனாக இருப்பான். இதே போன்று கிரேக்க சமுதாயத்திலே பிரமீத்தியஸ் என்கின்ற ஒரு பாத்திரத்தை படைக்கின்றார்கள். இந்த பிரமீத்தியஸ் ஒரு தேவன்தான். அப்படி இருந்தாலும் அவன் தேவர்களுக்குரிய சில நன்மைகளை மக்களுக்காக எடுத்து கொடுக்கின்றான். சான்றாக தேவர்களுக்கு மட்டும்தான் நெருப்பை பயன்படுத்த முடியும். அந்த காலகட்டத்திலே, புராண காலத்திலே அந்த நெருப்பை திருடி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கின்றான். மக்களும் நெருப்பை பயன்படுத்தி தேவர்களுக்கு இணையாக வரட்டும் என்று. இது தேவர்களை சிரமுறை செய்கின்றது. தேவர்கள் அவரை காக்கசஸ் மலையிலே கட்டி வைக்கின்றார்கள்.